வடக்கு பிரதேச உறுப்பினர் வன்னிசிங்கம் பிரபாகரன். நான் இன்றைக்கு உதவி போலீஸ் அத்தியட்சர் மல்லாம் அவரோட ஒரு கடிதம் ஒன்று கையளிக்க வந்திருந்தேன். என்ன விடயம்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை காணிகள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் நடக்கிறதுக்கு அந்த போராட்டத்துக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தாமல் என்ன ரீதியில் அந்த போராட்டத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லியும், மற்றும் விகாராதிபதி இன முறுகலை ஏற்படுத்துகின்ற வகையில் தன்னுடைய இந்த கட்டுமானத்தை கட்டியிருப்பதால் அந்த அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியும், மற்றும் எங்களுடைய இடங்களில் அதாவது பிரதேச வேண்டிய அனுமதி இல்லாத கடைகள், தெருவோரங்கள், இராணுவம் பல கடைகளை நடத்தி கொண்டு வந்து பலாலி சந்தையிலே ஒரு கண்டின் ஒன்று போடப்பட்டது. இது சம்பந்தமாக அவருடன் கலந்துரையாடிய போது அவர் கூறிய விடயம் என்னென்று கேட்டால், தங்கள் பிரதேசத்தில் உள்ள ஆறை இது சம்பந்தமாக தங்களுக்கு அறிவிக்க தாங்கள் கூட நின்று இந்த விடயத்தை அகற்ற முடியுமாக இருந்தது. நாங்கள் சபையில் இது சம்பந்தமாக தவிசாளருக்கு பல முறை அறிவிக்கும், இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நான் ஒரு விடயம் கேட்கிறேன். என்னென்று கேட்டால், இந்த 22 பௌத்த துறவிகள் 110 கிலோ பூதவஸ்துடன் பிடிபட்ட போது ஜனாதிபதி அவர்களால் 3 பௌத்த பீடங்களையும் கூப்பிட்டு கதைச்சு அதற்கான ஒரு நிலவரத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற வகையில் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை 30 வருடமாக இடம்பெயர்ந்தும் யுத்தம் நிறைவு பெற்றும் இந்த மக்கள் திரும்பவும் வாடகை வீட்டில் அனாதரவாக அகதிகளாக நிற்கின்ற கட்டத்துக்கு வந்திருக்கிற போது, ஏன் இந்த ஜனாதிபதி பௌத்த துறவிகளுக்காக 3 மாவட்டங்களையும் கூப்பிட்டு கதைத்த மாதிரி இந்த மாவட்டங்களை கூப்பிட்டு கதைத்து இந்த காணி விடுவிப்புக்கு ஏற்றதாக ஒரு வழிவகை செய்யலை என்றது மிகப்பெரிய வேதனைக்குரிய விடயம். அதே நேரத்தில் பவானி வீதிக்கு விடுவதாக சொல்லி இளங்குமரன் தாங்கள் தான் அதை ஒழுங்கு பண்ணினதாக சொல்லியிருந்தார். ஆனால் அதை பவானி வீதியை விடுவதற்கு மக்கள் ஒரு நாளும் அளக்கப்பட வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இளங்குமரன் முகத்தை மறைத்தவருக்கு தனது தலையில் உள்ள கொண்டை தெரியாமல் போனதுதான் பெரிய விடயமாக இருக்குது. ஏனென்று கேட்டால், தாங்கள் தான் அதை விடுவிக்க போகிறோம், அங்கே செய்ய போகிறோம் என்று தவிசாளர் அல்ல என்ற மாதிரி சொன்னவர். ஆகியால தன்னை முகத்தை மறைச்சவர் தன்னுடைய தலையில் உள்ள கொண்டே மறந்த கதையாக முடிஞ்சுது. ஆகியால மக்களுக்கு நல்ல விடயத்தை மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக சேவையாற்றணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சந்திச்ச நீங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன தீர்வு பெற்று தருவதாக கூறியிருக்கிறார்? அவர் குறிப்பிட்டிருந்தார், இது 1991ஆம் ஆண்டு 16 ஏக்கர் காணி இருந்ததாகவும், பேந்து அது பின்காலத்தில் 71ஆம் ஆண்டில் அளக்கப்படும் போது அது 8 ஏக்கராக இருந்ததாகவும், பேந்து 2024ஆம் ஆண்டு பார்லிமெண்டில் இதென்று அவர் சேவை அமைப்பெல்லாம் காட்டியிருந்தார். நான் அவருக்கு சொன்ன பதில் என்னென்று கேட்டால், நான் அந்த இடத்தை புறப்படமாக கொண்டவன். ஆகியால் எங்களுடைய வயது முதிர்ந்தவர்களை இப்போ அவருக்கு 89 வயது, அவரை நாங்கள் சந்தித்து கேட்டபோது, இல்லை இங்கே அப்படியான ஒரு நிலவரம் இல்லை, இது இங்கே ஒரு வைத்தியம் செய்வதற்காக ஒரு பௌத்த துறவிக்கு 20 பரப்பு காணி ஒருவரால் நன்கொடை வழங்கப்பட்டது என்ற விடயத்தையும் அவருக்கு சொல்லியிருந்தேன். நான் 1891ஆம் ஆண்டு என்று சொன்னால், அப்போ வெள்ளக்கார் ஆட்சி, அந்த நேரத்தில் எப்படி இது இருந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பியிருந்தேன். அதற்கு சொன்னார், அதற்கான மைப்பு எல்லாம் இருக்குது, இங்கே சிங்களாக்கள் இருக்கையிலே ஒன்று கேட்டார். நான் இருந்தவர்கள் அவர்கள் இங்கே வாடகைக்குத்தான் இருந்தவர்கள், அது நிச்சயமாக தெரியும். சுண்ணாத்தில் பேக்கரி இதுகளெல்லாம் வச்சிருந்தவர் அவர்கள் வாடகைக்குத்தான், அவர் ரயிலில் வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் இருந்தவர்கள் என்று சொல்லியிருந்தேன். நான் கொடுத்த கடிதத்தை பலாலி போலீஸுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார். கொடுத்ததுக்கான சுமூகமான நடவடிக்கை எடுப்பதாக நல்ல முறையில் அவர் கதைத்து இருக்கக்கூடிய விடயத்தை இருந்தேன். இந்த விகாரை சம்பந்தமாக ஒரு மேசையிலிருந்து காணி உரிமையாளருக்கு பொதுவான ஆக்கள் பௌத்த துறவிகளிலிருந்து அலசி ஆராய்ந்து இதற்கான தீர்வை எட்டுவதே சால சிறந்தது என்றும் அவர் கூறியிருந்தார்.